ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல பாக்யலட்சுமியில காமெடி சீன்ஸ் கஷ்டம். நீங்களே பார்த்தீங்கல்ல, கோர்ட்டு அது இதுன்னு எவ்வளோ குழப்பங்கள் போயின்னு இருக்கு. இன்னும் மேல பயங்கர குழப்பங்கள், பல திருப்பங்கள், சோக விஷயங்கள்லாம் நடக்கும். இதை நடுவில் நான் போய் காமெடி பண்ணா அது பயங்கர காமெடி ஆயிடும். ஸோ அடுத்த ஒரு 50-100 எபிசோடுக்கு காமெடி கஷ்டம். ஃபுல்லா சோகமான சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ் அப்படிதான் போக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. இந்த வீடியோவை பார்த்து ரைட்டர் ஃபீல் பண்ணி நோ ஓபிக்கு ஊத்தி கொடுப்போம், காமெடி பண்ண வைப்போம் ஏதாவது அவங்க ஃபீல் பண்ணா உண்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு 50-100 எபிசோடு காமெடி கேள்விக்குறி. இந்த வீடியோவை பாக்யலட்சுமி சீரியல்ல கோபி ரோல நடிச்சு வந்துட்டு இருக்கிற சதீஷ் தான் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு எபிசோட்ல ஈஸ்வரோட வழக்கறிஞர் இறுதியா ஒரே ஒரு சாட்சியை மட்டும் விசாரிக்கணும் அப்படின்னு அனுமதி கேட்கிறாங்க. அப்போ கோபப்படுற நீதிபதி அதுக்கப்புறம் இறுதியா அனுமதி கொடுத்துடுறாங்க. அப்போ மயு பேரை கேட்டதும் ராதிகா ஷாக் ஆகி, இதை என்னால் அனுமதிக்க முடியாது, என் பொண்ணு மைனர், அவளை உள்ள விடமாட்டேன் அப்படின்னு சத்தம் போட அப்போ நீதிபதி அமைதியா இருக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் மயுவை கூண்டில் ஏற்றி விசாரணை தொடங்குறாங்க. அப்போ ராதிகா திரும்பவும் அவள் எதுக்கு விசாரிக்கிறீங்க, அவ சின்ன பொண்ணு அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்போ கமலா, அதான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேனே அப்படின்னு கத்துறாங்க. அப்போ நீதிபதி அவங்க 2 பேரையும் அமைதியா இருக்க சொல்றாங்க. இல்லைன்னா வெளியில போங்க அப்படின்னு மிரட்டினதும் 2 பேரும் அமைதியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரணை நடத்துறாங்க. அப்போ மயு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்போ தண்ணி பாட்டிலில் தண்ணி எடுத்துட்டு நடந்து வரும்போது பூஜாடி தடுத்து தான் கீழே விழுந்துட்டாங்க. பாட்டி அந்த நேரத்தில் டைனிங் டேபிளில் இருந்தாங்க. அவங்க அம்மாவை பிடிக்க தான் வந்தாங்க. நான் அப்போ ஹாலில் இருந்தனால இதையெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ராதிகாவும் நடந்தது நினச்சி பார்க்குறாங்க. அப்போ ராதிகா அவங்களோட அம்மா பார்த்து முறைக்க அப்போ கமலா ஷாக் ஆயிடுறாங்க. கோபி மயு பேசுனது கேட்டு சந்தோஷமும் ஷாக்கும் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் குடும்பமே நிம்மதியாக இருக்கிறாங்க. இந்த நிலையில் கோபியை நடிக்கிற சதீஷுமே அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமே ஒரு 50-100 எபிசோட்ஸ் வரை கோபிக்கு காமெடி சீன்ஸ் பண்ண முடியாது. இனி வரப்போகிற எபிசோட்ஸ் முழுக்க ரொம்பவே சோகமாக எமோஷ்னலாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் கோபிக்கு காமெடி சீன்ஸ் வச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சா டேரக்டர் இந்த வீடியோ பார்த்து அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்மக்களே, உங்கள் யாருக்கெல்லாம் பாக்யலட்சுமி சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.